மிஸ்டர் மோடி பாஜகவோட ஃபேஸ் கடந்த ஒரு 13 வருஷமா இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு நாட்டுல. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நம்மளுக்கு லீடு பண்ணணும்ட்டு மக்கள் நினைவுல இருக்கும். எதுக்காக? ஏன் மோடி? பிஎம் கேர் ஃபண்ட் இஸ் ஒன் கேஸ் இஸ் இனஃப். இந்த ஆள் சூப்பர் கரப்ட். கரப்ஷனுக்கு அப்புறம் வரேன். பட் பர்சனலா ஒரு மனுஷன் தன்னோட பொண்டாட்டி விட்டு ஓடி போயிட்டான். இல்லாத பொய். நான் ஏழை அம்மாவுக்கு பிறந்தவன், ஏழைன்ட்டு இல்லாத பொய். அது எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா, நான் 1976 பார்னுங்க. மோடி இஸ் 1948 பார்ன். அப்ப ஒரு சின்ன வயசுல அவர் 8 வயசு 10 வயசு 15 வயசு அப்பெல்லாம் போட்டோஸ் இருக்கு, அவர் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு 1976 பார்ன். எனக்கு ஒரு 81 எல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் 5 6 வயசு 7 வயசு இருக்கும் போதெல்லாம் யாரோ போட்டோகிராஃபர் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 2 போட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த போட்டோவை பார்த்து. மோடிக்கு அப்போ ஒரு தாட்டி ஃபேஸ்புக் மீட் அமெரிக்கால மார்க் ஜக்கர்பர்க் கூட உட்காரும் போது பேசுறாப்படி. अड़ोस पड़ोस के घरों में बर्तन साफ करना, पानी भरना, मजदूरी करना. என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க அம்மா எல்லாம் பாத்திரம் வளர்க்குனாங்க அவங்க வீட்டுல. எங்க அம்மா பாத்திரம் வளர்க்குனாங்க, அப்படிதான் போனாங்க. பச்சை பொய்ங்க. பொய்னா அவ்வளோ பொய் பேசுற மனுஷன். எப்பேற்பட்ட பொய் பேசுற மனுஷனா? केरलम फाइल्स आई फिल्म तो भी बोलने लगे सब झूठ है. कश्मीर फाइल आई तो बोलने लगे झूठ है. धुरंधर फिल्म आई तो बोलने लगे झूठ है. இப்போ ரீசெண்டா துரந்தர் படம் வந்துச்சு. துரந்தர் படத்தை பொய் சொல்றாங்கங்கறான். டேய் பொய்டா அது. கேரளா ஸ்டோரிய பொய் சொல்றாங்கங்கறான். பொய் அது. காஷ்மீர் ஃபைல் பொய் சொல்றாங்க. பொய் அதெல்லாம் பொய்டா. எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சினிமாவை நெச்சம் சொல்றான். எப்படி இருக்கு பாருங்க. அந்த ப்ரொடியூசர் கூட அடிச்சு சொல்ல. கேரளா ஸ்டோரி பேர் வச்சுட்டு நாடு முழுக்க எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு கேரளால 50,000 பொண்ணுங்க காணோம் ஆச்சா பூச்சாட்டு விட்ட கதை அது. சரி, எனிவே மேட்டருக்கு வரேன். மது கிஷ்வர் ஒரு ட்வீட் போடுறாங்க. மோடிக்கு ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த அம்மா. நம்ம அந்த கேரக்டர் சர்டிபிகேட்டுக்குள்ள நம்ம போவேணாம். அந்த அம்மா ஸ்மிருதி இரானி கூட ரொம்ப சம்பந்தப்பட்டு பேசியிருக்கு. இந்த மாதிரி ஸ்மிருதி இரானி 12th பாஸ் எப்படி ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்குனாங்க ஸ்மிருதி இரானிய. கொடுமை இல்ல? எவ்வளவு பெரிய கொடுமை. ஸ்மிருதி இரானி ஆக்ட்ரஸ். அந்த அம்மா ஆஸ்பைரிங் ஆக்ட்ரஸ். சடனா பணம் வேணும், ரொம்ப புவரா இருந்தோம் நாங்க. ஸ்மிருதி இரானியே சொன்னது. சரி, ஒத்துக்குறோம். அப்ப இந்த அம்மா படியா மேல ஏறதுக்கு என்ன பண்றான்னா, இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட புருஷனை கட்டிக்கிறான். பணத்துக்கு. ஆப்வியஸ்லி பணத்துக்கு தான். ஸ்மிருதி இரானி கூட தொடர்பு இருக்கு இல்ல, நம்ம அப்புறம் விசாரிக்கலாம், பண்ணலாம். பட் ஒரு தொடர்பு இந்த மோடிக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அது யாருன்னா, ஒரு ஆர்கிடெக்ட் பிரதீப் சர்மான்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். புஜ்ஜில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி புஜ் எர்த்குவேக் நடந்தது. அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அந்த நிறைய பணம் தேவைப்படும்ல, எர்த்குவேக்ல நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு. குஜராத்ல பெரிய டேமேஜ் ஆச்சு. அப்போ அந்த பிரதீப் சர்மா ஐஏஎஸ் ஆபீசர் புஜ்ஜோட ஐஏஎஸ்ஆ இருந்தார். அவர் ஒரு ஆர்கிடெக்ட் மான்சி சோனின்ட்டு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணாரு, சர்வீசஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க கன்சல்டன்சி கொடுங்க, கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ட்ராக்ட்ல அந்த வேலை முடிச்சதுக்கு அப்போ இவர் சிஎம்ஆ இருக்கிறவர் இனாகிரேட் பண்ண வராரு. இனாகிரேட் பண்ண வந்தவர் அந்த அம்மா பாக்குறாரு. மனசனுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, இப்ப மான்சி சோனிய பிரதீப் சர்மா வச்சுக்கிறது இவர் வச்சுக்கிட்டார். எப்படி வச்சுக்கிட்டாருன்னா, ஒரு டவுட் வருது இவருக்கு. இவன் பிரதீப் சர்மா ஆல்ரெடி ஒரு தொடர்புல இருக்கான், நம்ம கூட விசுவாசமா இருக்கான்ட்டு பார்க்க ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல குஜராத்தோட ஏடிஎஸ், அது முழுமையா இந்த பொண்ணு இவங்க ஃபேமிலி பின்னாடியே வச்சுட்டார். அந்த டைம்ல அக்ஷர்தாம் பிரச்சனை நடந்தது. அக்ஷர்தாம்ல ஒரு பாம்பிங் நடந்தது. நாடு முழுக்க பாம்பு எல்லாம் வெடிக்குது. குஜராத் ரைட் இருக்கு. இப்போ ஏடிஎஸ் எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு, ஏடிஎஸ் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பாம்பு போட்டவனே இன்னைக்கு ஆட்சியில வந்துட்டா எப்படா பாம்பு வெடிக்கும். இது ப்ரூவ் பண்றது என்னன்னா, ஏடிஎஸ்க்கு எந்த வேலை இல்லை. இது குஜராத் நரேந்திர மோடிக்கு நல்லா தெரியும். ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு எந்த வேலை இல்லை நாட்டுல. பண்றதெல்லாம் இவங்க தானே. சோ இந்த ஏடிஎஸ் ஒரு பொண்ணு பின்னாடி அவங்க குடும்பத்து பின்னாடியே துரத்த வச்சாரு. இதெல்லாம் ஆர்கே சிங்கிள் டேப் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு இந்த டேப்ஸ். ஆர்கே சிங்கிள் யாருன்னா ஏடிஎஸ் ஓட ஹெட். அவர் அமித்ஷாக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டேப்ஸ் எல்லாமே வெளியே எப்போ வந்துச்சுன்னா, இந்த ஹரன் பாண்டியா கேஸ், ஷேக் ஷோரப்தீன் கேஸ், கௌசர்பி கேஸ் கொலை பண்ணாரு. அமித்ஷா தலைமையில ஒரு பல போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள போய் மாட்டினாங்க. அந்த கேஸ் மாட்டிக்கிச்சு. அந்த கேஸ்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த டேப்ஸ் எல்லாம் வெளியே விட்டது. உங்க மோடியோட லட்சணம் இவ்வளவுதான் மோடியோட லட்சணம். ஹையஸ்ட் கரப்ட் பிரைம் மினிஸ்டர் எவர் சீன். பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல 1000 கோடி 30,000 கோடிக்கு மேல வாங்கிவிட்டு மனுஷன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கானா, நான் பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்ட்டு. பண்ணல, வச்சுக்கிட்டான். நாட்டுல ஒரு விபத்து 2 விபத்து நடந்திருக்கு இந்த மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம்.
எங்க செலவு பண்ணியிருக்க? கோவிட்ல ஆரம்பிச்ச ஃபண்ட் இது. கோவிடுக்காக ஆரம்பிச்ச ஃபண்டு. அப்போ கொஞ்சம் நாம்கே வாஸ்தே 1000 கோடி ஏதோ ஒன்று வென்டிலேட்டர் வாங்கினார், எல்லாம் வேஸ்ட். ஹம்பக். அந்த நரேந்திர மோடி சூட் இருக்குல்ல, அப்படி எழுதியிருந்ததுல நரேந்திர மோடி அந்த சூட் எந்த கம்பெனி, எந்த டைமண்ட் கம்பெனி அவருக்கு டொனேஷனா கொடுத்தானோ அந்த வென்டிலேட்டர் ஆரம்பிச்சா எல்லாம் வென்டிலேட்டர் பஸ்ட், கான் டு வேஸ்ட். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது நாடு வேதனைப்படுதியா. எபிஸ்டின் ஃபைல்ஸ், எப்படி நீ அமெரிக்காக்கு அடிமையா இருக்க, எப்படி நீ சைனாக்கு பயப்படுற, இதுக்கெல்லாம் அப்புறம் வரும். பர்சனலா உங்க பிரைம் மினிஸ்டர் இஸ் அன் ஹாரண்டஸ் பர்சன். கேரக்டர் இஸ் வர்ஸ்ட். பிரதீப் சர்மா 10 வருஷம் ஜெயில இருக்காரு. இன்னைக்கும் ஜெயில இருக்காருன்னு நினைக்கிறான்ல.